நேத்து பிரண்டு துவையல் செஞ்சு போட்ட வீடியோல பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணீங்க, கை அரிக்கலையா சிஸ்டர்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு எப்படி பிரண்டையை ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாமா? பிரண்டை ஒரு கொடி வகையை சேர்ந்தது. பார்க்கறதுக்கு முள்ளில்லாத கேக்டஸ் செடி மாதிரி இருக்கும். பிரண்டையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி கையில நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. கூடுதல் பாதுகாப்புக்கு கொஞ்சம் உப்பு கூட தடவிக்கோங்க. நிறைய பேர் பிரண்டை வாங்காததுக்கு காரணம் இதை க்ளீன் பண்ணும்போது கை அரிக்குங்கிறதுக்காக தான். இப்படி கையில எண்ணெய் தடவிக்கும் போது உங்க கையில சுத்தமா அரிக்காது. பக்கத்துல ஒரு சின்ன பவுல எண்ணெய் வச்சுக்கோங்க. நடுவில் கையில எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுல இருக்கிற இலை கொடியெல்லாம் பிச்சு போட்டுருங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அங்கங்க ஜாயின்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஜாயின்ஸை உடச்சி இழுத்தீங்கன்னா முருங்கைக்காய் தோல் உரிக்கிற மாதிரி நார் வரும். நுனியில இருக்கிற பிரண்டை பிஞ்சா இருக்கும். அதுல அவ்வளவு நார் இருக்காது. பிச்சு நார் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கீழே போக போக முத்தலா இருக்கும். அதுல இருக்க நார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்தீங்கன்னா தான் பிரண்டை துவையல் டேஸ்டா இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை உடச்சி இழுத்தீங்கன்னா ஒரு சைடு இருக்க நார் வந்துடும். மிச்சம் இருக்க சைடை கத்தியை வச்சு உரிச்சிங்கனாலே ஈஸியா வந்துடும். பிரண்டையை கிளீன் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பொறுமை வேணும். 2 கட்டு பிரண்டையும் சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோ பிரண்டை கிடைச்சிருக்கு எனக்கு. பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குன்னு. பிரண்டையை ப்ராப்பரா குக் பண்ணணும், இல்லைன்னா த்ரோட் இரிட்டேஷன் வந்துடும். நேற்று ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து க்ளீன் பண்ண பிரண்டையில துவையல் செஞ்சு சாப்பிடும்போது அடுத்து எப்போ பிரண்டை வாங்கலாம்னு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.